தேர்தல் நேரத்தில் வருவாங்க, பண மூட்டையை கொள்ளடிச்ச பண மூட்டையை எடுத்துட்டு வருவாங்க, கள்ள சாராயம் வித்து அந்த பணத்தை எடுத்துட்டு உங்களுக்கு மறுபடியும் கொடுப்பானுங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. குறிப்பா நான் பெண்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், பெண்களே தாய்மார்களே நீங்க சிந்தியுங்கள், முடிவெடுங்கள். மீண்டும் தப்பி தவறி வரமாட்டானுங்க. மீண்டும் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா உங்க பிள்ளைகளை, உங்கள் பேர பிள்ளைகளை நீங்க மறந்துடுங்க. அவங்க வாழ்க்கையை நீங்களே நாசமாக்குறது அர்த்தம். திமுக மறுபடியும் ஆட்சிக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சுட்டுடா அர்த்தம். நான் ஏதோ சும்மா சொல்லல, நான் ஒரு டாக்டர், மருத்துவன், எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். பிள்ளைகளை பேர பிள்ளை மீட்டெடுக்க முடியாது. மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கு. இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி ஒரு மோசமான சூழல் இல்லை. இதுக்கு முன்பு கடந்த ஆட்சி காலத்தில் அதுக்கு முன்புலாம் அங்க பரவலா ஏதோ இந்த கஞ்சா வித்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஆட்சியில தெரு தெருவா வீதி வீதியில பள்ளிக்கூடம் கல்லூரி எங்க வேணா சரளமா கிடைக்குது. இதை இன்னும் மறுபடியும் இன்னொரு 5 வருஷம் வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகள் எல்லாம் மறந்துட முடிஞ்சு போச்சு. அடுத்த தலைமுறையை நினைச்சுதான் எனக்கு வந்து பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு. இது என்னுடைய கடமையா நான் பாக்குறேன். வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இந்த கொடுங்கோல்